பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். யஸலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். இந்த ஆயத்தில் ஒரு 2 நாட்களாக சாராயத்தை பற்றி, சூதாட்டத்தை பற்றி, அதே போல தர்மமாக எதை செலவு செய்ய வேண்டும் அதை பற்றி, இது எல்லா விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் அனாதைகளை பற்றி அல்லாஹ் தாலா பேசுகிறான். வயசலூனக அனில் யதாமா. நாயகமே, உங்களிடத்துல அனாதைகளை பற்றி இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நீங்க சொல்லுங்க அவர்களிடத்துல, உல் இஸ்லாஹுல்லஹும் ஹைர், அவர்களை சீர்திருத்துவது அது நல்லதாக இருக்கும். வயின் துஹாலி தூகும், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் ஃபைத்துவானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிம், சீர்திருத்தம் செய்யக்கூடியவனிலிருந்து குழப்பம் செய்யக்கூடியவனை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். வலவ் ஷா அல்லாஹு லஅனதக்கும், அல்லாஹ் தாலா நாடி இருந்தால் உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பான். இன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் தாலா மிதைத்தவனாகவும் எல்லோரையும் மிதைத்தவனாகவும் அல்லாஹ் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா பேசுகிறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனாதைகளை பற்றி அல்லாஹ் தாலா பேசுகிறான். அனாதைகளை பற்றி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் அனாதைகளை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆனில் என்ன கட்டளையிட்டான் அப்படின்னா, வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், அனாதைகளினுடைய செல்வத்துக்கு பக்கத்தில் கூட நீங்கள் போவாதீங்க, அழகான முறையிலே இருந்தாலே தவிர, நல்ல முறையிலே இருந்தாலே தவிர அப்படின்னு அல்லாஹ் தாலா ஆரம்பத்தில் அல்லாஹ் குர்ஆனில வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அதே மாதிரி அல்லாஹ் தாலா குர்ஆனில் இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கலாம் அனாதைகளை பற்றி. இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா குல்மன், எவர்கள் அனாதைகளினுடைய செல்வங்களை அநியாயமாக தின்று விடுவார்களோ, ஆட்டையை போட்டு சாப்பிட்றா அப்படின்னா, இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹின் நாரா, அவர்களுடைய வயிற்றிலே அவர்கள் நரகத்தின் நெருப்பை தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். வசயசலவுன சயீரா, வெகு சீக்கிரத்தில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருக்கிலே அவர்கள் நுழைவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆயத்து இறக்கலாம். இதெல்லாம் ஆரம்பத்தில் இறங்கின ஆயத்துகள். இந்த ஆயத்துகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அனாதைகளினுடைய செல்வம் அது எவ்வளவு பயங்கரமானது, அதை யாரும் ஆட்டையை போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தாலா இருக்கிறானே இந்த மாதிரி ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கணும். ஏன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த யாருமே இல்லாத அனாதைகள் இருக்கிறவங்க, ஆனால் அவங்களுக்கு சொத்துகள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அவரை நான் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பராமரிக்கிற மாதிரி பராமரிச்சுக்கிட்டு, அந்த குழந்தைக்கு சொந்தமான சொத்து, அதுக்கு சொந்தமான அந்த பணம், அதில் இவங்க ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் தாலா இவ்வளோ கடுமையான ஆயத்துக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கணும். இந்த மாதிரி ஆயத்துக்கள் இறங்கின உடனேயே அப்போ சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்களே, அனாதைகள் அவங்களுடைய செல்வத்தை சாப்பிடும் விஷயத்தில், குடிக்கும் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க இருக்க ஆரம்பித்தாங்க. அதாவது யார் அனாதைகளினுடைய பொறுப்பாளிகளாக இருப்பாங்களோ அவங்க அனாதைகளுக்கு சமைச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தனி பாத்திரத்தை வச்சு வீட்டில் சமைப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி எல்லாமே தனித்தனியாக, ஒரே வீட்டில் 2 சமையல் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம். ஒரு வீட்டில் ஒரு சமையல் தான், அது எத்தனை குடும்பம் இருந்தாலும் ஒரு ஒரு சமையல் ஆச்சுன்னு சொன்னால் சிரமம் தெரியாது. தனித்தனி சமையல் அப்படின்னு சொன்னால் அது கஷ்டமாக்கும். அப்போ அந்த மாதிரி அனாதைகளை பற்றி இப்படி ஆயத்து இறக்கின உடனே அனாதைகளின் பொறுப்புதாரிகளுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அனாதையை பராமரிக்கிறவங்க அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு ஒரு சட்டியை வச்சு அவங்களுக்கு சோத்தாக்குவாங்க. ஏதாச்சும் சாப்பாடு மிச்சமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலைக்கு அதன் தான் சாப்பிடணும். அதை
அந்த அனாதை தான் சாப்பிடணும். இல்லையா அது கெட்டு போய் அதை தூக்கி வீசுவாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, அனாதைகளினுடைய பொருளில அதுல நஷ்டம் ஏற்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அனாதையை பராமரிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு அது சிரமமாக போச்சு. ஒரு வீட்ல இருந்துட்டு 2 சமையல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ சிரமம். அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்ப சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, நேரா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வஹி இறங்கக்கூடிய காலம். அதனால ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த அனாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்குறாங்க. அதத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். வயஸலூனக அனில் யதாமா, அனாதைகளை பற்றி உங்களிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள். நாயகமே நீங்க சொல்லுங்க, குல் இஸ்லாஹுல் லஹும் ஹைர். இந்த இஸ்லாஹுல் லஹும் ஹைர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன, இந்த இந்த வார்த்தை இறங்குச்சு என்ன அப்படின்னா, நல்ல எண்ணத்தோடு அமானிகத்தோடு நீங்க உங்களுடைய பொருளோடு அவர்களுடைய பொருளை நீங்கள் சேர்ப்பதற்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே இதுல அனுமதியை அல்லாஹ் கொடுத்தான். அப்போ அந்த அனாதைக்கு சொந்தமான பணத்தை எடுத்து நம்ம பணத்தோட சேர்த்து ஒரு சட்டியில சமைச்சாலும் தப்பு கிடையாது அப்படின்னு ஆனா கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? அமானிகத்தோடு நடக்கணும், நல்ல எண்ணத்தோடு நடக்கணும். அனாதையோட பொருளை ஆட்டைய போடணுங்கிற எண்ணத்துல செய்யக்கூடாது. அது கண்டிஷன், அது நிபந்தனை. அந்த நிபந்தனையோட நீங்க நடந்துக்கிறதா இருந்துச்சுன்னா சேர்த்து சமைச்சுக்கோங்க அப்படின்னு இந்த ஆயத்து இறங்குச்சு. இந்த ரிவாயத்து அபுதாவு நசை நிறைய கிதாபுகள்ல இருக்குது. சலஃபீன்களுடைய ஒரு பெரிய ஜமாத், முன்னோர்களுடைய ஒரு பெரிய ஜமாத், உலமாக்களுடைய ஜமாத், அவங்க இந்த ஆயத்தினுடைய சபபுன் நுசூல், ஷானுன் நுசூல், இந்த ஆயத்துடைய பின்னணியாக இந்த சம்பவத்தை தான் அவங்க சொல்றாங்க. இதனால தான் இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லி. ஹஜ்ரத் சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, அனாதையினுடைய செல்வத்துல கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதை எப்படியாத பாதுகாக்கணும் அப்படின்னா தனியா தான் பாதுகாக்கணும். அதை கலந்துடக்கூடாது, உங்களோட செல்வத்தோட கலந்துடக்கூடாது. அது தனியா மெயின்டைன் பண்ணுங்க, இதை தனியா மெயின்டைன் பண்ணுங்க. இது அனாதைகளை அனாதைகளை பராமரிப்பவர்கள், கார்டியன்ஸ். அந்த கார்டியன்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை உருவாக்கியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி எல்லாம் தனித்தனியா அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு வீட்டில் கஷ்டம். இஸ்லாஹுல் லஹும் ஹைர் அப்படிங்கிறதுல தனித்தனியாக தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சித்திகா அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா அதே ஆயத்துடைய தொடரில் அல்லாஹ் தாலா பேசும்போது, ஒயின் துஹாலி தூஹு, அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் அப்படிங்கிற அந்த அந்த வசனத்தின் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு தண்ணி உங்களோட நீங்கள் சேர்த்து சமைக்கிறதா இருந்துச்சுன்னா சமைச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அவரும் உங்களுடைய தீனின் அடிப்படையிலே சகோதரர் தான். ஒயின் துஹாலி தூஹும் ஃபைஹ்வாலுக்கும், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் உங்களுடைய சகோதரர்கள் தான். ஆனால் நிபந்தனை நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இவன் வளர்ந்து பெருசாகிறதுக்குள்ளார இவனோட அத்தா அம்மா விட்டுட்டு போன சொத்தை நம்ம ஆட்டைய போட்டுருவோம் அப்படின்னு இந்த மாதிரி எதனாச்சும் எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு. அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆள் அனாதையை ஏன் பராமரிக்கணும்? அனாதையை ஏன் பராமரிக்கணும்? அனாதை இல்லங்கள் அப்படின்னு சொல்லி அனாதை இல்லங்கள், எத்தீம்ஹானாக்கள் உருவாக்கி அந்த எத்தீம்ஹானாவில் உட்கார்ந்து ஜனங்க கொடுக்கக்கூடிய பணத்தை அதை ஆட்டையை போட்டு சாப்பிட்றது எல்லாம் இதுதான். அதெல்லாம் என்ன? இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹின் நாரா, அவங்க வயிற்றுல நரகத்தினுடைய நெருப்பத்தை அவங்க சாப்பிட்றானுங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். சரி, அப்போ ஆக மொத்தத்தில் அவங்களோட சாப்பாடை உங்கள் சாப்பாடோட கலந்து சமைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அனாதையினுடைய பொருளை வீணடிப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன எண்ணத்தில் செய்கிறீங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு எந்த விஷயமும் அது மறைந்தது கிடையாது. உங்களுடைய எண்ணம் என்ன? உங்களுடைய இராதா என்ன? நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்கிறீங்களா?
நீங்கள் அனாதையுடைய பொருளை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் செய்தீங்களா, இல்லை அவனுடைய பொருளை ஆட்டையை போடணும் அப்படின்னு செய்கிறீங்களா? இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தாலா அல்லாமுல் குயூபாக இருக்கிறான். பிறகு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், வயின் துஹாலி தூகும் இஹ்வானுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ் இருத்தா ஒல்லாஹு யாலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லி, சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களிலே இருந்து குழப்பம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் அறிஞ்சவன். யார் என்ன எண்ணத்தில் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தாலா நினைச்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் உங்களை கஷ்டத்திலே அல்லாஹ் ஆக்கி இருப்பான். வலவுஷா அல்லாஹுல் ஆனத்தக்கும், அவங்க சாப்பாட்டை தனியாக தாங்க ஆக்கணும், உங்கள் சாப்பாட்டை தனியாக தாங்க ஆக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் லேசாக்கி விட்டுருக்கிறேன். இது உங்களுடைய சௌகரியத்துக்காக. அல்லாஹ் நினச்சிருந்தா உங்களை கஷ்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தாலா அந்த கஷ்டத்தை உங்களுக்கு நீக்கினான். அல்லாஹ் தாலா லேசாக்கி கொடுத்தான். ஒரே சட்டியில் ஆக்கணும்னா ஒரே சட்டியில் நீங்கள் ஆக்கிக்கிட்டாலும் தப்பு கிடையாது, சேர்த்து ஆக்கிப்போங்க, ஆறுமானதும். தனித்தனியான சட்டியை நீங்கள் ஆக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு இதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான், சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அனாதையை பராமரிக்கக்கூடியவர்கள் அவங்க அனாதைகளுடைய சொத்து விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாகவே அனாதையுடைய பொருள், பைத்துல் மால், இந்த விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். அல்லாவே குர்ஆனில் என்ன சொல்லிட்டான் பாருங்க, இன்னமா புலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, நீ திங்கிறது சோறு இல்லடா, அவன் பொருளை ஆட்டையை போட்டு தின்னா நீ நரக நெருப்பதான் திங்கிற அப்படின்னு அல்லாஹ் தாலா இந்த மாதிரி அல்லாஹ் தாலா சொல்லிக்கா. பயங்கரமான வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான். அதே நேரத்தில் அனாதையை யார் பராமரிக்கிறாரோ அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ யத்தீம்கானாக்கள், அனாதை இல்லங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க. இப்போ அனாதை இல்லங்கள் நடத்தக்கூடியவர்கள் அவங்க என்ன கையில் சொத்து வச்சுக்கிட்டா நடத்துகிறாங்க? கிடையாது. யாரோ ஒருத்தவங்க அந்த அனாதை இல்லத்துக்கு இடத்த வக்ஃபு செஞ்சுருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க கட்டடத்தை கட்டி கொடுத்துருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மக்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சந்தாக்கள் மூலமாக. இல்லை யாராவது ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்கன்னு இந்த மாதிரி தான் அனாதை இல்லங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருப்போம். இப்போ அந்த மாதிரி அனாதை இல்லங்கள் நடத்தக்கூடியவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அனாதைகளுக்குன்னு வரக்கூடிய பொருள்களில் ஒரு சம்பளம் மாதிரி ஒன்று போட்டு வேலை செய்கிறவங்க சும்மா வேலை செய்வாங்க, அவங்க சும்மாலாம் வேலை செய்ய மாட்டாங்க, சம்பளம் தான் வாங்கி வேலை செய்வாங்க. அப்போ அதனால் அவர்களுக்கு அந்த பராமரிக்கக்கூடியவர்கள் அனாதைகளை அவர்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி, ஏழைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி போட்டு சம்பளம் கொடுக்கலாம். அந்த படத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கலாம். அனாதைகளை பராமரிக்கிறவர் செல்வந்தராக இருக்கிறார், அவருக்கு யாருடைய தயவும் தேவையில்லை, அவர் காசுக்காரர், புண்ணியத்தை நாடி அனாதையை அவர் பராமரிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த அனாதைக்கு சொந்தமான பொருள்ல இருந்து ஏதோ கொஞ்சம் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு, எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அது உன் மேலே கடன், அது கடன். அது பின்னால் நீ என்ன செய்யணும், அதை திருப்பி கொடுக்கணும். இதுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ ஆட்டையை போட்டனா அது தப்பு. இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவன் வயிற்றுல நரக நெருப்பத்தை அவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அல்லாஹ் தாலா இதான் சட்டமும் கூட. இதை பற்றி இன்னும் நல்லா விளக்கமாக பேசணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மசாயிலை பற்றி இன்ஷா அல்லாஹ் சூரத்துன் நிசாவுடைய தஃப்சீரில் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நல்ல விளக்கமான முறையில் டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லப்படும். அப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சாராயத்தை பற்றி, சூதாட்டத்தை பற்றி, தர்மமாக எதை செலவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி, அனாதைகளினுடைய செல்வத்தின் விஷயத்தை பற்றி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசினான். அதை பற்றியெல்லாம் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமின்னா,
வல அமத்தும் மூமினத்துன் ஹைருன் மின் முஷ்ரிகத்தின் வல வாஜபத்துக்கும். இந்த ஆயத்துல அல்லாஹ் தாலா முஸ்லிமான பெண்கள் முஸ்லிம் அல்லாத முஸ்லிமான பெண்கள் முஸ்லிம் அல்லாத ஆண்களை திருமணம் முடிக்கக்கூடாது. அதே மாதிரி முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிம் அல்லாத பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது. இது மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலங்கள் கெட்டு போய் கிடக்குது. ஒரு காலத்தில் லவ்வுங்கிற பேரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாசமாக போனானுங்க. இப்போ அல்லாஹ் காப்பாற்றணும், லிவிங் டுகெதர் அப்படிங்கிற பேரில் முதல்ல குடும்பம் நடத்திக்கிறானுங்க. யாருன்னு முஸ்லிமானவங்க கூட இல்லை, ஏதோ யார் கூடயோ குடும்பம் நடத்திக்க வேண்டியது. குடும்பம் நடத்திக்கிட்டு ஒத்து போனால் அப்புறம் கல்யாணமா, இல்லைன்னு சொன்னால் அப்புறம் பாய் பாய்க்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு கை கொடுத்துட்டு ஷேக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கிறானு. கேட்டால் லிவிங் டுகெதர் அப்படிங்கிறானு. இதெல்லாம் இன்னைக்கு நவீன காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இன்னும் சில அயல் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளையை கல்யாணம் பண்ணுறதெல்லாம் போயிடுச்சு. ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிறான், பொம்பளையே கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் நடக்குது. அநியாயம் அட்டூழியம். எங்கே சொல்லி அழுவுறது? அல்லாஹ் தாலா பேசுவான் அதை பற்றியெல்லாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து உங்களுக்கு அதை பற்றி விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த